வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். கடவுள் இருக்காரா, அவர் பேசுவாரா அப்படின்லாம் பல கேள்விகள் பல மனிதர்களுக்கு உண்டு. பால் பிரண்டன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர். ஒரு ஆன்மீக தேடலில் இந்தியா நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கார். அவருக்கு மகாபெரியவா அவர் தங்கியிருந்த அறையில் அவர் தூங்கின்னு இருக்கும்போது காட்சி கொடுத்து, நீ தாழ்மையோடு இரு, நீ கேட்டதை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1931ஆம் ஆண்டில் பால் பிரண்டன் என்ற ஆங்கில அறிஞர் நம் நாட்டு மகான்களை சந்தித்து ஆசி பெறுவதற்காக வந்தார். காஞ்சி மகாபெரியவா அப்போது செங்கல்பட்டில் தங்கியிருந்தார். மகாபெரியவாளை சந்தித்து ஆசி பெற்ற அவர் பல ஆன்மீக சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு மனநிறைவு பெற்றார். அவர் தனது புத்தகத்தில், நான் கண்ட மகாபெரியவாளின் உருவம் பெரும் தேஜஸ் கொண்டது. ஒருமுறை நான் சென்னையில் தங்கியிருந்த இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தேன். நள்ளிரவு வேளையில் விழிப்பு வந்தது. என் அறையில் ஒரே இருட்டு. என் உடல் விரைப்படைந்தது போல் இருப்பதை உணர்ந்தேன். உடலில் மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு உணர்வு. தலையணைக்கு கீழே வைத்திருந்த என் கடிகாரத்தை எடுத்து பார்த்தேன். மணி விடியற்காலை 2:45. அப்போது எனது கால்மாட்டில் ஏதோ ஒரு ஒளி தெரிந்தது. அதை கூர்ந்து கவனித்தேன். அங்கே மகா சுவாமிகள் தெரிந்தார். அவரது உருவத்தை சுற்றிலும் ஒளி தெரிந்தது. உண்மையிலேயே அங்கே சுவாமி வந்திருக்கிறாரா? இதை சோதித்து பார்க்கும் எண்ணம் மனதில் ஏற்பட்டது. கண்களை இறுக மூடிக்கொண்டேன். அப்போதும் அதே உருவம் என் கண்ணில் பட்டது. கருணையையும் அருளையும் என் மீது பொழியவே அந்த உருவம் தென்பட்டதாக கருதினேன். பிறகு கண்களை திறந்தேன். என் முன் காவி உடை அணிந்த மகா சுவாமிகள் தென்பட்டார். அவர் புன்னகை பூத்தபடியே, தாழ்மையுடன் இரு, நீ கேட்டதையெல்லாம் அடைவாய் என்று சொன்னதைப் போல் என் காதுகள் உணர்ந்தன. பிறகு அந்த உருவம் மறைந்து விட்டது. அசாதாரணமான இந்த நிகழ்வால் என் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்பட்டது என்று எழுதியுள்ளார். பால் பிரண்டன் பெற்ற இந்த பாக்கியம் நம்மில் எத்தனை பேருக்கு கிட்டும்? மகாபெரியவா நம் முன் இப்படி ஆசி சொல்வாரா? எப்படி இருப்பினும் அவர் சொன்னதைப் போல் எவ்வளவு செல்வம் புகழ் வந்தாலும் பணிவுடன் இருப்போம், நினைத்ததை அடைவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.